ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையே சர்வதேச பயணிகள் கப்பல் சேவையை தொடங்குவதற்காக ராமேஸ்வரம் துறைமுகத்தில் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் உள்கட்டமைப்பு மேம்பாடு செய்வதற்கு மத்திய அரசு 118 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என டெல்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்து அமைச்சர் ஏவாவேலு வலியுறுத்தியிருக்காரு. டெல்லியில் டிரான்ஸ்போர்ட் பவனில் மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் சர்பநாத் சோனாவாலை அமைச்சர் ஏவாவேலு நேரில் சந்தித்து சாகர்மாலா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கான திட்டங்களை விரைவாக செயல்படுத்தவும் நிதி வழங்கவும் கோரிக்கை விடுத்திருக்காரு. புனித யாத்திரை தலமாக விளங்கும் ராமேஸ்வரத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 2 கோடி பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாகவும், இத்துறைமுகத்தில் அடிப்படை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு சர்வதேச படகு சேவையையும் ஊக்குவிக்கும் என்றும் அமைச்சர் ஏவாவேலு மத்திய அமைச்சரிடம் எடுத்துரைச்சிருக்காரு. ராமேஸ்வரம் துறைமுகத்தில் 118 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 250 மீட்டர் நீளமுள்ள அணுகு தோணி துறை, சர்வதேச பயணிகள் முனையம் போன்ற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை சென்னை ஐஐடி தயாரித்துள்ளது என சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதன் மூலம் ராமேஸ்வரம் முதல் தலைமன்னார் இடையிலான 48 கிலோமீட்டர் தூரத்திற்கு சர்வதேச பயணிகள் கப்பல் போக்குவரத்தை தொடங்க முடியும் என்று கூறியிருக்காரு. இதன் மூலம் ராமநாதபுரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோடு வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என மத்திய அமைச்சரிடம் அமைச்சர் ஏவாவேலு விவரமாக எடுத்து கூறியிருக்காரு.